ஹாய் கைஸ். கொஞ்சம் மழை தூறினாவே போதுங்க. குழந்தைங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல்னு எல்லாமே வந்துருது. ஸோ, அத வந்து வீட்ல இருந்தே ஹோம் ரெமெடியா நம்ம எப்படி கு க க்யூர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தூதுவளை ரசம் செய்ய போறோம். தூதுவளை ரசத்துக்கு நம்ம தூதுவளை, கருவேப்பிலலாம் வீட்ல இருக்கு. அத வச்சு நான் இன்னைக்கு தூதுவளை ரசம் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 10 டூ 20 அளவுக்கு நாட்டு பூண்ட நல்லா உரிச்சு வச்சிருக்கேங்க. இத வந்து நம்ம நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு அதிகமா சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அதுக்காக தான் வந்து பூண்டு வந்து நம்ம சேர்க்க போறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி. தக்காளிய வந்து நீட்டா கட் பண்ணி இதையுமே 2 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளிய நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி. புளியவுமே நல்லா தண்ணீல கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட்ட மட்டும் எடுத்துட்டு, புளி சாறை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தூதுவளை இலையில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முள்ளு இருக்கும். அத நீட்டா கட் பண்ணி, அதையுமே பிளெண்டர்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இத வந்து ஸ் கா அ வேக வச்சும் அந்த தண்ணியும் எடுப்பாங்க. பட் அப்படி எடுக்கிறத விட, இந்த மாதிரி அரைச்சு எடுக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாவுமே நமக்கு கிடைக்கும். வடிகட்டியில டபுள் லேயர்ல ஒரு லேயர கட் பண்ணிட்டு, அதுல வடிகட்டிக்கோங்க. ஈஸியா வடிகட்டிர்லாம். நெக்ஸ்ட்டு ரசத்த தாளிச்சிரலாம். அதுக்கு கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா தாளிச்சு வரட்டும். கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு கலர் மாறினதும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விடுங்க. அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியுமே இதில சேர்த்தி, தக்காளியில கொஞ்சம் பச்சை வாடை போற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. எடுத்து வச்சிருக்கிற தூதுவளை சாறையுமே இதில ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா புளிக்கரைசலையும் ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். சீரகத்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இது ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு மிளகுத்தூளும் அதே அளவுக்கு நான் ஆட் பண்றேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையையும் இதில கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. இது நல்லா ரசம் வந்து நொர நொரையா வந்துரும். நல்லா நொர கட்டி வந்தோனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. கொதிக்க விடாதீங்க. சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி. இன்னும் சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.